பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து லட்டு கொடுக்கறதுக்காக இந்த கதை ஆல்ரெடி தெரியுமா? ரைட்டா? பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து லட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய மலை குவியல் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க லட்டுலயே. சரியா? சோ இருக்கிற எல்லாருமே அந்த லட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எறும்பு கூட்டம் ஒரு இடத்துல இருந்து சாரையா வருது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எறும்ப கொல்லலாமா? நம்ம கொல்லலாம். we are just after all humans. இந்த அந்த அந்த லெவல் கூட நம்ம வந்து ரீச் ஆகல. மனுஷன்னு பேர் எடுக்கணும்னாலே 80 வயசு ஆகணும். நல்ல மனுஷன் பாவரு. ஆமா தானே? இல்லைன்னா வாலிபன், இளைஞி, இளைஞர், ஆசாமி, இல்ல ஜென்ஸுக்கு ஏகப்பட்ட பேரு. கரெக்டா? நம்ம வந்து பண்ணலாம். நம்ம என்ன மனிதர்களாக ஆகல. அக்ரி ஆர் நாட்? மனம் கொண்ட ஈசன் என்பதால் நமக்கு மனுஷன் அப்படின்னு பேரு. அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க தான் மனுஷன். நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டா நம்ம மனுஷன் சொல்லிக்கலாம். சரியா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட், கம் டு த டாபிக். ஸோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன, அவரு கருணையே வடிவான தெய்வத்தோட அம்சம் அவரு. சரியா? அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சீனி டப்பா கொண்டு வர சொல்லியிருக்காரு. சர்க்கரை டப்பா, எங்க ஒரு சைடுல சீனின்னு சொல்லுவோம். அந்த சர்க்கரையை கொண்டுட்டு வந்து அந்த பெரிய லட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டிருக்காரு. கரெக்டா? சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வந்த எறும்பெல்லாம் அந்த சக்கரை துண்டை எடுத்துட்டு கிளம்பிச்சு. சிமிலர்லி நம்ம லைஃப்லயும் நம்மளோட கோல்ஸ் அப்படித்தான் இருக்கு. ஆனா போற வழியில கிடைக்கிற இந்த சக்கரை துண்டு மதிப்பு, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், இந்த எறும்புகளும் மனுஷ பேருள்ள மாதிரியே இருக்குது. சரியா? தட்ஸ் நாட் அவர் கோல். ரைட்டா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட். அது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சரி, ஓகே, வாய்ப்பு கரெக்ட் தான், உங்கள் வாதம் சரியானதுதான். கரெக்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மந்த் காலையில, அந்த மந்த்ல ஏதாவது ஒரு நடந்த ஒரு சண்டேல ஏதாவது ஒரு ஹிஸ்டரி பத்தி சொல்லுங்க பார்ப்போம். அது வந்து நீங்க ஏன் அந்த நேரத்துல அவ்வளவு கோவப்பட்டீங்க? நீங்க ஏன் அவ்வளவு எமோஷன் ஆனீங்க? அது என்ன, ஏகப்பட்டது நடக்குது இதுல ஏதோ ஒண்ணு. அந்த நேரத்துல உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்திருந்தா அந்த தேதி நோட் பண்ணி வச்சிட்டு இருப்பீங்க தானே? உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தா அதை நோட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்ததா நோட் பண்ணிருப்பீங்க தானே? யூ ஹேவ் த 2 சாய்ஸஸ். நம்ம வந்து மாடோட பாலையும் குடிச்சுக்கலாம், அதோட சாணத்தை என்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்டா? ஒரு சீடனுக்கு சொன்னது. இவர் ஏன் நல்லதையும் படைச்சு கெட்டதையும் படைச்சாரு அப்படின்னு குரு கிட்ட கேட்டதுக்கு, நம்ம பாலை மட்டும் தானே குடிக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். அவர் குரு வந்து சிஷ்யன் கிட்ட சொன்னது. சரியா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம தான் வந்து தெளிவா பிரிச்சு எது வந்து நமக்கு தேவையோ அதை மட்டும் கன்சியூம் பண்ணிட்டு செல்ஃபிஷா இருக்கணும் சில விஷயங்கள்ல. சரியா? அதற்கு இன்னைக்கு நாம பார்க்க போற முத்திரை நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே? நீங்க ஒரு ஏரியா பீட்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரா இருந்தீங்கன்னா அந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லா இருக்கிற அத்தனை ரவுடிஸ் பத்தியும் உங்களுக்கு கான்டாக்ட் தெரியும். அவங்கள பத்தின தாட்டு தான் உங்க மண்டையில ஓடும். அவங்களதான் நீங்க டார்கெட் பண்ணுவீங்க. அவங்களதான் நீங்க வந்து இது பண்ணுவீங்க. சரியா? ஓகே. நீங்கள் மோடியாக இருந்தால் நீங்க வந்து மகாபலிபுரம் வரும் பொழுது உங்களுக்கு மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ரவுடி பத்தின தாட் ஓடுமா? It will happen or not? You are also human. He is also human. மயிலாப்பூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் பத்தி எத்தனை சென்னை ரவுடிக்குள்ள எத்தனை ரவுடிஸ் இருப்பாங்க சென்னை ஏரியாக்குள்ள? ஸோ அண்டர்ஸ்டாண்ட்.
நம்மளோட சக்தி அலைகள் பெருசாகும் போது, நம்மளோட கோல்ஸ் எல்லாமே பெருசாகும் போது நாம இந்த விஷயங்களை பத்தி திங்க் பண்றதை விட்டுருவோம். ரைட்டா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சைல்டு, ஒரு பேபி ஸ்கூலுக்குள்ள வந்து போறீங்க. அந்த பேபி ஸ்கூலுக்குள்ள எல்லா டைப் ஆஃப் பர்சன்ஸுமே வந்து இருப்பாங்க. உங்களோட பார்வை எப்படி இருக்கும்? எல்லாரையுமே யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் ஈஸியா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்டா? அந்த பேபிஸ் எல்லாத்தையுமே, குழந்தைங்களா கஷ்டம் தான், ஆனாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் ஏன் மாஸ்டர் கிட்ஸ் பேட்ச்ல எவ்வளவு திணறீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. சரியா? ஸோ கம் டு த டாபிக். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோமா? தர்க்கம் புரிவதை குறைப்பது பார்த்தோமா? என்ன முத்ரா பார்த்தோம்? விதர்க்க முத்ரா பார்த்தோமா? இது வரைக்கும் என்னென்ன முத்ராலாம் பார்த்துருக்கோம் சொல்லுங்க. मुद्रा सचिन मुद्रा ज्ञान मुद्रा reincarnation. சொல்லுங்க ராகவி மேடம், இது வரைக்கும் என்னென்ன முத்ராலாம் பார்த்துருக்கீங்க? தர்ம சக்ரா முத்ரா. இந்த ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன முத்ராஸ் தான் சார் நான் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இருக்க 3 கிளாसेस நான் இனிமே தான் பார்க்கணும். சரி, ஓகே. சரியா? கடைசி இது ஷேப் ஆன் முத்ரானோ. நம்மளை படைச்ச கடவுள் வந்து இறைவன் சிவபெருமான் அப்படின்னு ஒரு பிக்ஸ் ரவுண்ட் வச்சுக்கிட்டோம்னா, ஏன் சிவபெருமான் கிட்ட போய் சண்டை போடுறது இல்ல? வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனை தடவை வந்து சிவபெருமான் போய் சண்டை போட்டிருப்பீங்க? சிவபெருமான் இஸ் த பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய தடவையா? சரி, ரைட். அப்ப நீங்க வந்து மெச்சூர்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? அவர்கிட்ட தான் பல்ல கடிக்கணும், அவர்கிட்ட தான் கோவப்படணும். ரைட்டா? அவர் வந்து நம்மளை குழந்தை மாதிரியே பார்ப்பாரு. அவர் தர்க்கம் புரிய மாட்டார், அவர் விதர்க்கமாவே இருப்பார். இந்த முத்ரா பார்த்தோமா? இந்த முத்ரா பார்த்துட்டோம். ஓகே, இந்த முத்ரா பார்த்தோமா? பார்க்கல இல்லையா? இன்னைக்கு அதைத்தான் பத்தி பார்க்க போறோம். சரியா? விதர்க்கம். டோன்ட் ஃபைட் வித் மவுத் வித் எனி ஒன். 2 விஷயம் நிச்சயமா நடக்கும். ஒண்ணு, ஒரு நல்ல நண்பனை இழக்க வேண்டியிருக்கும், அல்லது ஒரு விரோதிய சம்பாதிக்க வேண்டியிருக்கும். பி லைக் எ ஜட்ஜ். குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவர் இது செய்வார் என்ற நிரூபணமாகிறது. அதனால இவருக்கு இத்தனை விஷயம் டக் முடிஞ்சு. டோன்ட் பி லைக் எ வக்கீல், டோன்ட் பி லைக் எ அட்வொகேட். நமக்கு எதிராக யாரும் நிக்க கூடாது. 2 ஜட்ஜ் இருந்தா என்ன ஆகும்? வக்கீல் 2 பேர் இருக்கலாம், ஜட்ஜ் 2 பேர் இருக்கக்கூடாது. சரியா? சிவபெருமானே டைரக்டா இறங்கி வந்து நின்னு பாரு, தெரியாம உன்னை வந்து ஒரு சின்ன ஃபால்ட் நடந்து போச்சு, இத்தனை கோடி வருஷமா என்னவோ அனுப்பிட்டு இருக்கேன், நான் உன்னை இங்க அனுப்புறதுக்கு பதிலா இன்னொரு இடத்துக்கு அனுப்புறோம்னு பிளான் போட்டிருந்தேன். அங்க உனக்கு இதை விட சூப்பரான ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து கொடுக்குறேன். சரியா? இந்த இடத்துல உன் இடத்துல நான் இருந்துக்கிறேன், நீ அங்க கிளம்பு அப்படின்னு சொன்னா நீங்க அக்ரி பண்ணிப்பீங்களா? நீ தப்ப பண்ணிட்டு என்னமா சொல்லக்கூடாது. இல்லப்பா, சொல்றத கேளு. இங்க இதை விட அவங்க 15 கோடி மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்காங்க. இதை விட சூப்பரான அம்மா நீ பாத்தியா? இதை விட சூப்பரான அப்பா நீ பாத்தியா? ஏய், உன் இடத்துல நானே இருக்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இருந்து இங்க பாரு, இன்னும் ஆஃப்டர் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் தான் இருப்ப. நீ தான் கரெக்டா பண்ணிருக்கணும் ராசா, எங்களை குறை சொல்லக்கூடாது. நீ பண்ண தப்புக்கு சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிறல, நானே வந்து சாரி சொல்றேன்ல. சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. உன் பிளேஸ்ல இப்ப நீ லேடியா இருக்கியா, நோ ப்ராப்ளம், என் ஒய்ஃப் அனுப்பி வைக்கிறேன், பார்வதி அந்த இடத்துல இருப்பாங்க. சரியா? சரி, நீ சொல்லு, நீ ஜீவாத்மா தானே, என் ஒய்ஃப் பரமாத்மா தானே, ரைட்டா? அவளே வந்து இந்த இடத்துல இருந்தான்னா கரெக்டா தானே இருக்கு எல்லாம். அது ஓகே தான். அதான் நீ என்ன சொல்ற, நீ அங்க கிளம்பு, அமெரிக்கால புளோரிடால அந்த இடத்துல உனக்கு நான் வந்து இடம் பார்த்து வச்சிருக்கேன், அங்கதான் உன்னை அனுப்புறேன்னு யோசிச்சேன். ஒரு சின்ன விஷயம், லைட்டா தூங்கினேன். உன்னை எவன் தூங்க சொன்னது?
ஏன் ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் தூங்குனா நீ அந்த சமயத்துல வந்து கிளம்பி போயிட்டப்பா, என்ன குறை சொல்லக்கூடாது நீ. கரெக்டா? சரி இப்ப என்ன சொல்ல வர, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். குட் யூ அக்ரி ஆர் நாட்? சரி விடு, நான் இந்த அம்மா வந்து இந்த அப்பா இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அங்க போய்க்கிறேன். நீ தானே போன வாரம் உட்காந்து அழுத, எனக்கு இது எதுவுமே வேண்டாம், எதுவுமே இதுவே வேண்டாம் அதுவே வேண்டான்ட்டு. நீ வந்து லைஃப் கம்ப்ளீட்டா பண்ணிக்க வேண்டாம், டெஸ்ட்ராய் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். நீ அங்க கிளம்புன்னு தான் சொல்றேன். அப்படின்னா இங்க பாரு, அதெல்லாம் என் வாழ்க்கை என் பிரச்சனை. சொல்லுவோமா மாட்டோமா? டேய், என் தரிசனம் கிடைக்காம கோடி கோடியா என்னெல்லாம் வந்து நான் உன்கிட்ட வந்து நின்னு கையேந்தி கேட்டுட்டு இருக்கேன், தப்பு நடந்து போச்சு அப்படின்னு. என்னடா பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னா, நீ வந்து கொண்டு வந்து விட்டுட்ட, அந்த இவங்க சரியில்லை நீ தானே சொன்ன, ஆமா. நான் அவங்க சரியில்லை நீ தானே சொன்ன, ஆமா. பிற எதுக்கு வந்துட வேண்டியதானே, நீ மாறிட வேண்டியதானே, 60 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும்ல. சிவபெருமானால கூட நம்ம இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது யாருக்கிட்டையாவது தர்க்கம் பண்ணலாமா? கரெக்டா? சோ இந்த பாருங்களேன், கேரளா லாட்டரி 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு விஷயம் வந்து அடிக்கிறதுக்கு 54 லட்சம் டிக்கெட் விற்கிறாங்களாம். ஒரு டிக்கெட்டும் 300 ரூபாய். ரைட்டா? அந்த 54 லட்சம் வாய்ப்புகள் இருக்கு அந்த 12 கோடி ரூபாய் வந்து அடிக்கிறதுக்கு. 54 லட்சத்துல ஒருத்தன். இஃப் யூ ஆர் வெரி சைலண்ட், இஃப் யூ டோன்ட் ஆர்கியூ வித் எனிஒன், அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. எது வந்து ரொம்ப சைலண்டா இருக்கோ அதுக்கு அந்த 54 12 கோடி கிடைக்கும். அப்படின்னா அது எந்த இது வந்து எல்லாம் தாண்டி வந்து நிக்குதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிப்பட்டதுதான் நம்ம. நமக்குன்னு இருக்கிற அந்த யூனிக்னஸ யாராலையுமே மாத்த முடியாது. நீங்க உங்களுக்காக ஒரு பிள்ளையை பெற்றுக்கலாம். உங்க அம்மா உங்களை மாதிரி இருக்கலாம், உங்க அக்கா உங்களை மாதிரி இருக்கலாம், உங்க தங்கச்சி உங்களை மாதிரி இருக்கலாம், உங்க தம்பி யார் வேணா, ஓகே ஃபேஸ் கட் எல்லாமே ரைட் தான். ரைட்டா? எதுவுமே வந்து கரெக்டாலாம் அமையாது. ஸோ டோன்ட் ஆர்கியூ வித் எனிஒன். சரி ஓகே, அதெல்லாம் முடியாது, நான் இதை போய் ஒரு வக்கீல் கிட்ட சொல்லி யார்கிட்டயும் போய் ஆர்கியூமெண்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு மந்திர சொல்லி ஒரு டீச்சர் எதையுமே நீங்க பேசாதீங்கப்பா அப்படி சொல்லிட்டா, சரி எனக்கே எங்க குருநாதர் சொல்றாரு நீ எதையுமே பேசாதாரு அப்படி சொல்லிட்டா என்ன செய்வார்? நான் அப்படி உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான், நீங்களும் அப்படி உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். யோ இனியா பேசியா அப்படின்னு நீங்களே போயிருவீங்க. ஸோ பி காம். நம்மளோட சொந்த பழைய எண்ணங்கள் பலவிதமாக நம்மளை காயப்படுத்துகிறது. நோட் பண்ணிக்கங்க. தர்க்கம் புரிவதை குறைத்தால், பிறருடன் தேவையில்லாமல் வாதிடுவதை குறைத்தால் மனம் அமைதி பெறும். சோ அடுத்ததா இந்த முத்ரா பண்ண தன்னைத்தானே செல்ஃபா ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே வந்து குறையும். தனக்கு தானே பேசிக்கிறது யார் தான் பண்ண மாட்டாங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. ரைட்டா? இந்த இடத்துல இந்த மாதிரி வேலை பார்த்து இப்படி ஏர்ன் பண்ணா எப்படி இருக்கும், இந்த இடத்துல இதை எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த விஷயத்தை இந்த மாதிரி எப்படி செய்யலாம், அந்த உலகத்துக்கு வேற என்னெல்லாம் தேவை, அந்த உலகத்துக்கு என்ன கொடுத்துட்டு போலாம், அதுவும் தாட்டு தான். அதை நீங்க தனியா உட்காந்து திங்க் பண்றதும் கரெக்ட் தான். லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம தனியா இருக்கும்போது இந்த மூளையை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு. கரெக்டா? செல்ஃப் ஹர்ட்டிங், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு மருந்தே கிடையாது. முத்ரா பேர் என்ன சொன்னீங்க? விதர்க்க முதிரை.
ஸ்பெல்லிங் வி விதர்க்க முத்ரா. விஐடிஏஆர். ஆமா, விதர்க்கம் அப்படின்னா, தர்க்கம் அப்படின்னா தேவையில்லாம வந்து வாக்குவாதம் பண்றது. தர்க்கம். சரிங்களா? விதர்க்கம் அப்படின்னா அந்த தர்க்கத்தை குறைக்கிறது. கரெக்டுங்களா சார்? அந்த இடத்துல நம்ம பாயிண்ட பேசித்தானே சார் ஆகணும். சரி, எந்த எனர்ஜி அதிகரிச்சா இன்னொருத்தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த எனர்ஜியை மட்டும் அதிகரிக்கணும். சொந்தக்காரங்கள்லாம் என்னென்னவோ பேசுறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, எந்த சொந்தக்காரன் தான் நல்லவன்? That's why அது சொல்லுவாங்கல்ல, ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட். லைக் ஒரு you have to not react சரியா? angrily, but respond politely. சொந்தக்காரங்களை பழி வாங்கணும்னா ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் மணி, தட்ஸ் enough. முடிஞ்சு சகல விதமான பிரச்சனைகளுமே முடிஞ்சிரும். எப்படி? நம்ம கிட்ட 5 கோடி இருக்குது அப்படின்னா நாம 50 கோடி ஏர்ன் பண்ணிட்டா முடிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெடினஸ் வந்து வராது. எழுந்து நின்னுகிட்டு பேசி இது பண்ணக்கூடியதெல்லாம் வந்து வராது. எதிரிய உருவாக்குறது வந்து வேற, எதிரி ஒண்ணுமே இல்லாம பண்றது வந்து வேற. கரெக்டா? நம்மளை பத்தின தாட் வந்துச்சுன்னா, ஏன் அவங்க நினைச்சா என்ன வேணா நமக்கு செஞ்சு கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கணுமே தவிர, அவங்க எல்லாம் என்ன தேர்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான தாட்ல இருக்கக்கூடாது. ரைட்டா? இப்ப இந்த சிந்தனை வந்து தரமான சிந்தனையா இல்லையா? இந்த மாதிரி தரமான சிந்தனைகள் நீங்க அமைதியா இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்களே பேசிக்க கூடாது. We are not a sadhus, we are not a buddhas. கரெக்டுங்களா? அவங்களுக்கு தான் எந்த ரிலேஷனுமே தேவையில்ல. அவங்க தனி விதமான வைப்ரேஷன்ல வந்து இருப்பாங்க. இந்த 54 லட்சம் இதுல ஒண்ணு கிடைச்ச மாதிரியான பர்சன்ஸ் தான் அவங்க. நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஓகே இது தரம் கிடையாது, ஓகே இது சரி. இப்ப நம்மளும் வந்து கம்யூனிகேஷன் தான் பண்றோம். நான் சொல்றதை நீங்க ரிசீவ் பண்றீங்க. இது குவாலிட்டியான டாக், குவாலிட்டியான கம்யூனிகேஷன். கரெக்டுங்களா? யூ ரிசீவ் த பவர் ஆஃப் த பிராக்டிஸ் சீக்ரெட்ஸ். கரெக்டா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்க காதுகள் திறக்கப்படலாம். நீங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும். அந்த ப்ரோக்ராம்க்கு இந்த முதிரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெஃப்ட் ஹேண்டு இப்படி வந்து மடியில வச்சுட்டு, ரைட் ஹேண்ட இந்த மாதிரி ஞான முதிரை வச்சுட்டு இப்படி பக்கத்துல வச்சுக்காங்க. இதுதான் விதர்க்க முதிரை. லெஃப்ட் ஹேண்ட மடியில வச்சுக்கோங்க, மேல் நோக்கி வைக்கணும். சரியா? மேல் நோக்கி வச்சுட்டு ரைட் ஹேண்ட இப்படி வச்சுட்டு 99.99% அமைதியாக அத்தனையையும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். ஓகே? ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு திருவிழாக்காக ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் கூடி சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அதுல வந்து ஒரு புவர் பர்சன் அவர் எந்திரிச்சு, நாம இந்த மாதிரி இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குமா? நீங்க இந்த பூங்குழி இறங்குற விழால என்ன பண்ணுங்கன்னா, இந்த விஷயத்தை எப்படின்னா, ஓரமா உட்காரு கொஞ்ச நேரம். நன்கொடை கொடுக்கறது யாரு? 10 லட்சம் கொடுத்த ஒருத்தர், 5 லட்சம் கொடுத்த ஒருத்தர், 7 லட்சம் கொடுத்த ஒருத்தர், 2 லட்சம் கொடுத்த ஒருத்தர், இப்படி எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவருக்கு தெரியுது இந்த பூக்குழி விளையாட்டுல சின்ன பிள்ளைங்களை இறக்க வேண்டாம் அப்படின்னு இந்த ஏழை போரா இருக்கிற பர்சனுக்கு வந்து தெரியுது. கரெக்டா? இவங்க யாருமே அதை பத்தி பேசலைங்கிறதுனால இவர் அதை பத்தி பேச வராருன்னாலும் கூட இவரோட சொல் அங்க எடுபடுமா?
ஸோ மணி இஸ் த பிக்கஸ்ட் பவர்ஃபுல் திங். அந்த மணிக்கு என்ன வேணும்? நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் உள்ள ரிசீவ் ஆகணும்னா மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த நாலேஜ் ரிசீவ் ஆகும். ஸோ இத பண்ண பண்ண உங்க கூட தர்க்கம் பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போயிடும். நோட் பண்ணிக்கோங்க. உயிர் வதை அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நம்ம கண்ணுக்கு எதிராக வேற யாராவது ஒருத்தர் அடிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இன்னொருத்தர் அடிக்கிறாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேட்கவாது முடியும். அட்லீஸ்ட் கையாவது போய் தடுக்கும். தன்னை தானே அடித்துக் கொண்டால் யார் நம்மை காப்பாற்றுவார்? இனி யார் ஒருத்தரோட லைஃப் தான் பெர்ஃபெக்டான லைன்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா யார் ஒருத்தர் லைஃப்ல அமையாது. இது வரைக்கும் லைஃப்ல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நகர்ந்து வந்திருக்கோம். ஆமா தானே? ரைட்? இல்ல நான் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? நம்ம ஒரு கேரக்டரும் கிடையாது. நம்மளால நிறைய விஷயங்களை பெர்ஃபெக்டா பண்ண முடியாது. ஏன் 500% மார்க்ல ஜஸ்ட் 500 மார்க் தானே? உங்க மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ரைட்டா? உங்க நாலேஜுக்கும் அந்த 10th படிப்புக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை தானே? இப்போ இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 10th படிப்பு ரொம்ப சாதாரணமா இருக்கு தானே? ஏன் 500க்கு 500 இருக்கல? எத்தனை தடவை நாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விஷயத்த பெர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிருக்கோம். ட்ரை தான் பண்ணலாம். ரைட்டா? அப்ப நம்மளும் ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு பர்சன் வந்து கிடையாது இல்ல. நான் எவ்வளவு நல்ல கேரக்டர் தெரியுமா? சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாரும் மாறுபடுபவர்கள் தான். உங்க குழந்தைங்க 3 பேர் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. வெளியில பெரிய கலவரம். நீங்க ஒரு உயிரை கொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கொல்ல மாட்டீங்க. ரைட்டா? ஷுவர்? நடக்காது. ரைட். ஒரு மனிதனை கொல்லுவீங்களா? கொல்ல மாட்டீங்க. உங்க பிள்ளைங்க 3 பேர் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு தாய், யாரோ ஒருத்தரோட தாய் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களோட முன்னு தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே பெரிய கலவரம். கதவை அவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க, இது பண்ணிட்டே இருக்காங்க, யாரும் திறக்கல. முதல் கதவு உடைஞ்சிருச்சு. இந்த தாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரி ஓகே உள்ள வந்துட மாட்டாங்க அப்படின்னு. 2வது கதவோட இத வந்து உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. தனியா இருந்தா கூட இந்த அம்மா கம்முன்னு தான் இருப்பாங்க. அந்த நேரம் கையில துப்பாக்கி வந்து ஒண்ணு கிடைக்குது. ஒரு ரிவால்வர். கரெக்டா 3 குண்டு இருக்கு. நான் கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளதான் பத்திரமா இருந்தேன். வெளியே வந்து நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. நீ உள்ள என்டர் ஆகி என்ன பாதிச்சா கூட பரவாயில்ல. நீ 2வது கதவை உடைச்சு உள்ள வந்தேன்னா நான் ரிவால்வரை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க யாரும் கேட்கக்கூடிய நிலையில இல்ல, எல்லாம் போதையில இருக்காங்க. ஆமா, கலவரத்துல இருக்கிறவங்க அப்படி சாந்தமா இருக்க முடியும்? ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்காக தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் அப்படின்னு எடுத்து அதை ஷூட் பண்ணதான் செய்யும். ஒருத்தரை சுட்டா போது 2 பேர் ஓடிடுவாங்க. 3 பேர்னா 3 பேரே சுடத்தா. இப்ப எங்க போச்சு நான் உயிரை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்? மாத்துறதுக்கான தன்மை கொண்டது. யாருமே முழுதா நல்லவங்களும் இல்ல, யாருமே முழுதா கெட்டவங்களும் இல்ல. கரெக்டா? அந்த புரிதல் எல்லாமே உங்களுக்கு இந்த முத்திரை பண்ண பண்ண ஏற்பட ஆரம்பிக்கும். கரெக்டா? உங்களை கொண்டு போய் கூட்டுல அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் நிப்பாட்டி வச்சு கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்க? ஆமா நான் உள்ள க்ளோஸ்ல தான் இருந்தேன், இவங்க 3 பேரை கொண்டிருக்கீங்க. ஆமா, யாரு இல்லைன்னா நான் தான் சுட்டேன். ரிவால்வர் ஆமா நான் தான் கையில வச்சிருந்தேன். ஆமா அந்த தோட்டம் என்னோடதுதான். எதுலையுமே மறுக்கிறதுக்கு இல்ல. கரெக்டா? ஒருவேளை இது குறைஞ்சபட்ச தண்டனையா ஒரு வருஷம்
அதுவும் வந்து ஒரு பத்திரமான இடங்கள்ல வேணா வைக்கிறதுக்கு வேணா ஹவுஸ் அரெஸ்ட் வேணா வைக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வந்து வாண்டடா வெளியே போய் எடுத்து சுட்டு எதுவும் பண்ணா இது கொலையில நீங்க வந்து இது பண்ணலாம். நான் மட்டுமே உள்ள இருந்து நான் அவங்கள ஃபயர் பண்ணியிருந்தாலும் நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது. இது தற்காப்புக்காக நடந்தது. சரி நான் மட்டும் இருந்திருந்தா கூட எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க 3 பேர் ரிட்டர்ன் கொடுத்துருப்பீங்களா? இல்லையே. நான் அத்தனை அரும்பாடுபட்டு நான் அவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். இவங்க ஈஸியா கலவரம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்து எல்லாம் பண்ணிட்டு போவாங்களா? அதெல்லாம் முடியாது. இது பண்ணது நான் ஆமா நான் செஞ்சேன், என்ன பண்ணுவோம் கொடுத்துக்கங்க. ரைட்டா? ஜட்ஜு கன்ஃபியூஸ் ஆயிடுவார், என்ன பண்றது. ரைட்டா? சோ கம் டு த டாபிக். சூழ்நிலைகள் தான் அனைவரையும் மாற்றுகிறது. அதனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்றக்கூடிய அந்த மனநிலையை வந்து தெளிவா வந்து கொடுக்கும். ரைட்டா? நீங்க பழைய டெட்டான எண்ணங்களோட சண்டை போடுறது இதை வந்து குறைச்சு கொடுக்கும். நோட் பண்ணிக்கங்க. இந்த முத்திரைய 108 சுவாசங்கள் பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் வெகுவாக குறையும். சொல்ல போனா யாரும் யார பத்தி எதுவும் நினைக்கல. அதான் உண்மை. ரைட். இந்த முத்ரா செஞ்சு பார்த்துடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் கீழே,